கொக்கு செய்திகள் நேயர்களுக்கு இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க. அப்ப இந்த திமுக அரசு என்ன பண்ணிச்சு? போலீஸுக்கு முழு உத்தரவு கொடுத்தது. அந்த போலீஸ 60 மாசானம் என்ற ஒரு டிசிய வாக்கி அழகு பார்த்து இந்த திராவிட இயக்கம் தானே ஒரு சீர்திருத்தவாதி அப்படின்னு நீங்க நேற்று வரைக்கும் டிபேட்ல இன்டர்வியூல சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கு பெரியாரா அவரெல்லாம் ஒண்ணுமே செய்யல, இந்த நாட்டுக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது, சும்மா இவரெல்லாம் போலி பிம்பம் அப்படின்னு சொல்லி நேர்முறைனா நீங்க இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல என்கிட்ட ஒரு டிபேட்ல நீங்க சொல்றீங்க அப்படின்னா இது அப்பட்டமான முன்னுக்கு பின் முரணான பேச்சா இல்லையா? அப்போ இது பகுத்தறிஞ்சு செயல்படக்கூடிய பகுத்தறிவாளர்கள் தங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் போன்றவங்களே இப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு தகுந்த 2-3 வரி எடுத்துட்டு பேசுறீங்களா இல்லையா, ஒரு சமூகத்தை பத்தி கொச்சைப்படுத்துறீங்களா இல்லையா? அப்படிங்கும்போது சீமான் பேசினா மட்டும் ஏன் பொத்திக்கிட்டு ஏறிது உங்களுக்கு? நான் கேட்கிறேன், இவர் என்ன சீமானோட நோக்கம் இவ்வாறாக இருக்குமோங்கிற அச்ச உணர்வு எனக்கு இருக்கு. போற்றுதலுக்குரிய பெரியார் அவர்களையும் பிரபாகரன் அவர்களையும் இந்த தமிழ் மண்ணிலே இங்க நாசப்படுத்துவதற்கான வேலையே திரு சீமான் அவர்கள் RSS அஜெண்டா படி இங்க செயல்படுத்துறாராங்கிற கேள்வி எனக்கு எழுப்பப்படுது. இதுக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு பெரியார் பொங்கல் கொண்டாடி இருக்காரு. பொங்கல் கொண்டாடினது இல்லை அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். அவர் ஆண்டுதோறும் அவங்க வீட்டுகள்ல பொங்கல் வைக்கத்தான் செய்வாங்க. ஏன் இன்னும் சொல்ல போனா திராவிட கழக அலுவலகங்கள்லயே தமிழர்கள் பிரம்மாண்டமாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி, சனாதானம் என்பது வேறு, இயற்கை என்பது வேறு. நாங்க இப்ப இங்க பாருங்க, அவங்களே இயற்கை நாங்க சீமானை கைது செய்து சீமானை பெரிய மனிதன் ஆக்க விரும்புறோம். குக்கு செய்தியில் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவை சேர்ந்த மரியாதைக்குரிய முனைவர் காமாட்சி ஐயா அவர்கள் மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அப்துல் ரஹீம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு ரஹீம் சார், சீமான் அவர்கள் பெரியார் குறித்த அவதூறு பேச்சுக்கு எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் உட்பட என் சொந்த கட்சியினர் கூட இது ஆரிய பிராமணிய வைதிகத்திற்கு துணை போகக்கூடிய செயல், இதை சீமான் அண்ணன் அவர்கள் பின்வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சாங்க. நீங்கள் ஒருவர் தான் மீடியாக்கள்ல நான் பார்க்குறேன், நாம் தமிழர் கட்சியை சாராதவர், அவருக்கு அவ்வப்போது ஆதரவுகள் நீங்கள் தெரிவிப்பது உண்டு, சர்வை பண்ணக்கூடிய வேலைகளை செய்றீங்க. சீமான் அவர்களுக்கு எப்படி பாக்குறது இந்த விவரத்துல? இல்ல, நீங்க ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னா, ஏதோ குற்றம்போக்குல எல்லாரும் எதுக்கு தெரிவிக்கணும், நானும் எதுக்கு தெரிவிக்கணும், ரஹீமை எதுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க. அது என்னால முடியாது. சில விஷயங்கள் இருக்கு, இல்லாம நம்மளும் இது பண்ணலாம். அதாவது இன்று அவர் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன்வைத்து தமிழ்நாட்டுல அரசியல் களமாக கண்டிருக்காரு. அந்த நேரத்துல இந்த நேரத்துல அவர் பெரியார் தேசியத்தை பெரியார் சித்தாந்தத்தை முன் வச்சாருன்னா அவர் தமிழ் தேசியம் காணாமல் போயிடும். ஆனாதான் விஜய் எனக்கு தமிழ் தேசியம் வேணும், பெரியாருடைய இதுவும் வேணும்னு சொல்லும்போதுதான், நீ 2 நடு ரோட்ல நிக்காத, ஒண்ணு இந்த பக்கம் நிலை இல்லை அந்த பக்கம் நிலை, நடு லாரி வச்சு அடிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். காரணம் என்ன சொன்னா, அவரு 15 ஆண்டுகளா தொடர்ந்து 1/4 நூற்றாண்டா தமிழ் தேசிய சித்தாந்தத்தை தமிழ்நாட்டுல முன் வச்சு அரசியல் செய்யறாரு. அவருக்கு அந்த மாதிரி பேசினாதான் அவருக்கு அரசியலே தமிழ்நாட்டுல நிலைக்க முடியும், தவிர இல்லைன்னா பண்ண முடியாது. இதுதான். அதை நம்ம தேவையில்லாம, நீ பெரியாரே சொல்லியிருக்காரு, எல்லா விஷயங்களும் விவாதத்துக்கு உட்பட்ட விஷயங்கள் தான். நான் பல விஷயம் பேசுவேன்டா, ஏத்துக்காது உன் விஷயம், ஏத்துக்காது குப்பையில போட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லி பெரியாரே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் போது நீங்க எல்லா விஷயத்தையுமே விவாதத்தை பொருளாக்கும் போது இந்த விஷயத்துக்கு மட்டும் ஏன் நீங்க இப்படி கடும் போக்குவாதிகளா திராவிட இயக்கத்தவர்கள் திகழ்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னு சொன்னா, இந்த கடும்போக்கு செயல், அந்த சொல்லாடலை பயன்படுத்தியது திராவிட இயக்கங்கள் தான். ஏன் சொன்னீங்கன்னா, 1970-75 வாக்குல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் போன்ற ஒரு தொழில் மாவட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அமைதியா இருந்த தமிழகத்துல ஆபாசத்தில் மிஞ்சியது ராமாயணம் மகாபாரதம் திராவிட இயக்கத்தினுடைய இளைஞரணி சார்பா ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போட்டாங்க. ஆபாசத்தில் மிஞ்சியது ராமாயணமா மகாபாரதமா போட்டாங்க. அப்ப போடும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு அவங்க எதிர்வினை ஆற்றுறாங்க. யாருன்னு சொன்னா
இந்து முன்னணி, அப்ப இந்து மக்கள் கட்சியிலான இந்து முன்னணி போன்ற வலதுசாரி சித்தாந்தவாதிகள் எதிர்வினையாட்டம், பொள்ளாச்சி மகாலிங்க இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பட்டிமன்றம் அதே மாதிரி அவங்க பண்றாங்க. அதாவது கற்பில் சேர்ந்தவர்கள் கத்திஜாவா, கன்னிமேரியா, மணியம்மையா. இது யாருடைய கோளாறு, இது யாருடைய தவறு? விதை ஆரம்பிச்சு இல்ல இந்த திராவிடர் கழகம் நீங்க சொன்னீங்க இல்லையா, கற்பில் சிறந்தது எது, ஆபாசில் சிறந்தது என்று சொல்லி நீங்க சொன்னீங்க இல்லையா. திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய தங்களுடைய தாய் மதத்தான இந்து மதத்துல உள்ள குறைபாடுகளை அவர்கள் சுட்டி காட்டிருக்கிறார்கள். அப்போ வன்முறை தூண்டும் விதமாக இந்து முன்னணியினர் தான் வந்து அதற்கு எதிர்வினை ஆற்றிருக்காங்களே தவிர திராவிடர் கழகத்தினர் இதுல நம்ம அக்யூஸே பண்ண முடியாது. அவங்க மதத்தை, அவங்க தாய் மதத்தை அவங்க விமர்சனம் பண்றாங்க, அவங்களுக்கு தான் தார்மீக உரிமை. அவசரப்படாதீங்கன்னு நான் என்ன சொல்றேன், அப்படி ஒரு பட்டிமன்றம் நடந்தது. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, யாருன்னா வலதுசாரி சித்தாந்தவாதிகள் அது அந்த கத்திஜா நாயங்க, கன்னிமேரியா, மணியம்மையா போட்டுட்டு கூட்டங்கள் அதன் பிறகு அதை எப்படி கொண்டு போறாங்கன்னு சொன்னீங்கன்னா முழுக்க நபிகளாயங்க அந்த பண்டார் நபிகளாயங்க திரு கொண்டாட்டி வச்சு அப்படி இப்படின்னு சொல்லி கொச்சையான வார்த்தைகள்ல முதல்ல பேசப்படுறாங்க. அப்ப பேசப்படும் போதுதான் அங்க இஸ்லாமியர் மத்தியில ஒரு கொந்தளிப்பு வருது. அதாவது அமைதியா நீங்க எவ்வளவு கூட்டங்கள் நீங்க அந்த தாய் மதத்திலிருந்து விலகி கடவுளே இல்லை என்ற கோட்பாட்டு கொள்கையை முன்வைக்கிறீங்க போது நீங்க விமர்சனங்களை நீங்க என்ன பண்ணணும், அவ்வளவு ஆபாசமா இல்லாமல் நீ கருத்தியலா கொண்டு போயிருந்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்களும் போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க அதை கேளுங்க, அவங்களுடைய முட்டாள்தனம். அதாவது ஒரு நாயை கல்லால் அடிக்கணும்னா நாய் கூட கல்லை கடிக்கிறது இல்லை, அடிச்சுடனும் போய் கடிக்குது. இவங்களை திராவிட இயக்கங்கள் தாக்கி பொதுக்கூட்டம் போட்டுனா திராவிட இயக்கத்தை தாக்கி தான் அவங்க பொதுக்கூட்டம் போட்டிருக்கணும். இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா வன்முறையை தூண்டணும்னு சொல்லி ஏற்கனவே கரம் கண்டுட்டு இருக்காங்க இல்லையா. அவங்க அவரே அவசரப்படாதீங்க, கரம் கண்டுட்டு இருக்கானுங்க இல்ல, என்ன பண்றது. அதாவது எந்த கிராமத்துல சொல்லுவாங்க பழமொழி, எந்த பித்தம் தெளின்னு சொல்லி கிராமத்துல அலைவாங்க. அந்த மாதிரி அவங்க அலைஞ்சிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பாய் சேர்த்து குடிக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ இவங்க கால் தடுக்கிட்டு நீங்க அவங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தீங்கல்ல, எனக்கு அவங்க அனுமதி கொடுன்னு சொல்லிட்டு அந்த பொதுக்கூட்டத்தை காரணம் பண்ணி தான் இவங்க பொதுக்கூட்ட அனுமதிகளை வாங்குறாங்க. அதுக்கு முன்னாடி காவல்துறை போன்ற பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கல. ஆனா திராவிட இயக்கம் சரி அது முடிஞ்ச உடனே என்ன ஆகுது, அதன் பிறகு ஒரு கொந்தளிப்பு வருது. ஃபர்ஸ்ட் முதல் அந்த வலதுசாரி இந்து அவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு மோதல் ஆரம்பிச்ச கதையை சொல்றேன். அந்த நேரத்துல அது நடந்து கடைசியா அது ஒரு பெருசா ஆகும்போது என்ன பண்றாங்கன்னா மதவாதிகள் அப்படின்னு சொல்லி முஸ்லிம்களை முத்திரை குத்தி அவங்க என்ன தீவிரவாதி பயங்கரவாதி இது திராவிட இயக்கம், அதாவது திமுகவினுடைய ஆட்சியில் 1997 என்ன பண்றாங்க, முஸ்லிம்களை தீவிரவாதிகளா சித்தரிக்கிறாங்க. அதன் பிறகுதான் குண்டடிப்பு எல்லாமே நடக்கும். அது 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டது, 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டது. அதுக்கு நடுப்புற மாறி நீ இவங்க முஸ்லீம் அவங்க கொள்றது, அவங்க இவங்க கொள்றது, இப்படி எல்லாமே நடக்குது. இதுக்கு திராவிட இயக்கங்கள் அதாவது திராவிட இயக்கமோ பெரியாரிய சிந்தனைவாதிகளோ யாருமே ஒரு இந்த விஷயத்த என்னடா இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு இந்த காரணம் நம்ம தானே அப்படின்னு அவங்க மனசார கொஞ்சம் கூட உள்ளாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க திட்டிட்டு இல்ல, அவங்க பதில் திட்டா நீனும் பொத்தி மூட்டு போ அப்படின்ற ஒரு குணாதிசயம் தானே திராவிட இயக்கத்துக்கு இருந்தது. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு சீமான் பேசுறான்றதுக்காக நம்ம சீமானுக்கு ஆதரவு இல்லை. அது நீங்க 70 வாக்குல இருந்து பாருங்க, தமிழ்நாட்டிலே கோயம்புத்தூர்ல தான் முதல்ல அந்த விதை விதிச்சாங்க. அதை நீங்க கண்டுக்காதீங்க, அவங்களதான் நீங்க திட்டாங்க, உங்களையா திட்டாங்க அப்படின்றீங்க. நீங்க அப்படிதானே உங்களுடைய பார்வை இருக்கு, அவங்கதான் திட்டாங்க இல்ல. அப்ப அந்த விஷமத்தனத்தை நீங்க அப்படி ஒரு ஆகாசமா நீங்க பேசுறதுனால அவன் பதிலடி கொடுக்குறான். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு, சரி இது நம்மளாலதான் இஸ்லாமியர்களுக்கு ஒரு அவ பேர் வந்தது, நாம இஸ்லாமியர்களுக்கு துணையா இருக்கணும்னு நினைச்ச எண்ணம் இருந்தது அவங்களுக்கு இல்லையா. அதே 97ல 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க. அப்ப இந்த திமுக அரசு என்ன பண்ணிச்சு, போலீஸுக்கு முழு உத்தரவு கொடுத்தது. அந்த போலீஸ அதாவது மாசாணம் என்ற ஒரு டிஐஜியை வாக்கி அழகு பார்த்து இந்த திராவிட இயக்கம் தானே, திராவிட முன்னேற்ற கழகம் தானே. அப்போ இதெல்லாம் நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா சார், இப்ப சீமான் அவர்கள் வருவோம், வரலாறு சார்ந்ததெல்லாம் அவர் கண்டிப்பா அதுக்கு உண்டான பதில் அவர்கிட்ட கேட்போம். திரு சீமான் அவர்கள் வாரத்துல கடும் போகையை வெளிப்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க. முதல்ல 2 விஷயம் இதுல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு, நான் கேள்வியா முன்வைக்கிறேன். ஒன்று, அவதூறை சொல்றாரு. 2வது விஷயம், கடும் போக்கை ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, நேற்று வரை இப்போ உதாரணத்துக்கு நான் மேற்கோள் காட்டுறேன். நேற்று வரை நீங்கள் ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னு வச்சுப்போம், பெரியாரும் ஒரு சீர்திருத்தவாதி அப்படின்னு நீங்க நேற்று வரை டிபேட்ல இன்டர்வியூல சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கு பெரியாரா அவரெல்லாம் ஒண்ணுமே செய்யல, இந்த நாட்டுக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது, சும்மா இவரெல்லாம் போலி பிம்பம்
அப்படின்னு சொல்லி நேர்முறைனா நீங்க இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல என்கிட்ட ஒரு டிபேட்ல நீங்க சொல்றீங்க அப்படின்னா இது அப்பட்டமான முன்னுக்கு பின் முரணான பேச்சா இல்லையா அப்படிங்கிறதா கேள்வி. நீங்க நேத்து ஜனநாயகம் அவர்கள் நேத்து என்கிட்ட பேசிட்டு நீங்க போய் உங்க நிர்வாகிகளோட ஆலோசனை செஞ்சுட்டு ஒரு கொள்கை முடிவாக நேற்று நைட்டே ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு இல்ல இனிமே நாங்கள் பெரியாரை ஏற்றுக்கொள்ள போவதில்லை, நாங்கள் மீளாய்வு செய்தோம், மீளாய்வு செய்ததனுடைய விளைவாக இனி பெரியாரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை, அவர் ஒரு சீர்திருத்தவாதி இல்லை என்று பகிரங்கமாக மக்கள் மத்தியில நீங்க எடுத்துரைத்துட்டு மறுநாள் நீங்க இன்னைக்கு வந்துட்டு இல்ல பெரியாரை நாங்க இன்னிலிருந்து ஏற்றுக்கொள்ள போவதில்லை, அவருக்கு இன்னைக்கு சம்பந்தம் இல்ல இந்த நாட்டிற்கும் அப்படின்னு சொல்றது வேற. நேத்து ஒண்ணு பேசிட்டு இன்னைக்கு அதுக்கு நேர்முறையா பேசுறதுங்கிறது வேற. அதுக்கு நீங்க தெளிவா பேசணும். இல்ல நீங்க ஒரு விஷயத்த என்ன பண்ணீங்க, சீமான் பேசுறாரு, அதாவது அந்த சில பல கொள்கை முடிவுகளை பெரியாருடைய அவதூறு, அதான் ஏதோ அவதூறை எடுத்து பேசுறாருன்னு வச்சுக்க, அவதூறோ அது உண்மையோ நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பெரியாரி சித்தாந்தங்களை நாம பகுத்தாய்வு செய்யல, முழுக்க நாங்க படிச்சிட்டோம் அப்படி பெரியார் சொல்லவே இல்லைன்னு சொல்லி திராவிட இயக்கத்திலோ அல்லது பெரியாரிஸ்டுகளோ சொல்ற மாதிரி நம்ம வாதிட முடியாது. நீங்க புரியுதுங்களா? அது உண்மையில வாதிட்டவர்கள் யாரு? உண்மையில வாதிட்டது யாரு? புரியலையே. முதல்ல ஓடோடி அண்ணாமலை அவர்கள் தானே சொன்னாரு பேசியதெல்லாம் உண்மைதான், அதுக்கு குறிப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லி. இப்ப நான் சொல்றேன், நான் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஒரு கருத்தை முன்வைக்கிறேன், அதுக்கு அண்ணாமலை சொல்லாருன்றதுக்காக எனக்கு அண்ணாமலைக்கும் உறவுன்னு வச்சுக்கிறதா? இப்படிதானே நீங்க இப்படி முடிச்சு போட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இப்போ தமிழகத்துல இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சித்தாந்தமே அதை பின்தொடரக்கூடிய இன்க்ளூடிங் முஸ்லிம் அமைப்புகளையும் சொல்றேன், எப்படி நீங்க கொண்டு போறீங்கன்னு சொன்னா, சீமான் சொன்னார் அண்ணாமலை ஆதரிக்கிற, இஸ்ராஜா ஆதரிக்கிற, தமிழ் ஆதரிக்கிற, பாருங்க எல்லா சங்கிகளும் சீமானுக்கு ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமானை சங்கிகள் கூட தள்ளி விட்டுணும். ஏன்னா உங்களுக்கு ஹாயா உட்கார்ந்தாதான் உங்களுக்கு இந்த தேர்தல் நேரத்துல இஸ்லாமியருடைய வாக்குகள் இலவசமா நீங்க அறுவடை பண்ண முடியும். இல்லைன்னு சொன்னா ஒருத்தன் வந்துடுறானே என்னடா பண்றது, முட்டுது முண்டுது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட வேண்டியதா. அதனாலதான் நீங்க நான் சொல்றேன், சீமான் ஒரு கருத்தியலை முன் வச்சிருக்காரு, அந்த கருத்தியலுக்கு அல்ல மீண்டும் மீண்டும் கருத்தியல் என்று சொல்லாதீர்கள், விமர்சனம் என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ள இயலாது, அது அவதூறு. நீங்க சொல்றீங்க, அவரு என்ன சொல்றாரு, உண்மையை சொல்றாரு, நீங்க என்ன பண்ணணும் சார்? உண்மையா ஒரு ஆதாரம் காட்டணும் சார். அதுதாங்க, அப்படி ஆதாரம் காட்டணும்னு சொன்னா நீங்க இப்போ ஒரு புக்கு காட்டினா இந்த புக்கு நாங்க போட்டது இல்லைன்னு சொல்லுவீங்க. அதுக்குதான் என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு கேளுங்க. முதல்ல அவர் என்ன சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, அரசுடைமை ஆக்கலை. உதாரணத்துக்கு சொல்றேன் சார், அதான் சொல்றேன், பாப்பானையும் கண்டா பாம்பை விட்டுட்டு பாப்பானாடின்னு சொல்லி ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஆசிரியர் கி வீரமணி முன்னிலையில 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக தந்தை டிவியோட டிபேட்ல பேசுறாரு. ஆசிரியர் வீரமணி அவர்கள் சொன்னாரு, இந்த மாதிரி நீ ஒரு எழுத்த நீ காமிச்சிட்ட அப்படின்னா நான் பொது வாழ்க்கையை விட்டு நான் வெளியேறேன்னு சொல்லி வீரமணி ஐயா சொன்னாரு. அந்த சமயத்திலேயே டெம்ப்ளேட் எல்லாம் போட்டு காட்டப்பட்டது. இதுவரை எந்த ஒரு விருந்தினருக்கும் ரங்கராஜ் பாண்டே டெம்ப்ளேட் எல்லாம் போட்டு காட்டப்பட்டார், டெம்ப்ளேட் எல்லாம் போட்டு காட்டினாரு. பெரியார் அவர்கள் கூறியதாக அவர் இன்று வரை அவர் ஆதாரம் காட்டவில்லை, அது ஆதாரம் காட்டல, அவரால் முடியல, இன்ன வரைக்கும் ஆதாரம் காட்ட முடியல. பெரியார் அவரு கால வாழ்ந்த தொகுத்திருக்காரு. நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, நீதிமன்றங்களோ அல்லது அரசோ ஒரு குழு ஒண்ணு ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒரு கருத்தியலை ஒரு முன் பரப்பி இருக்காரு, இதுக்கு ஆதாரம் காட்டி ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஏதாவது இருக்கா? இல்லையே. நீ பாட்டுக்கு நீ பேசுறீங்க, நான் பாட்டுக்கு நான் பேசுறேன், அப்படிதானே ஓடுது. ஏன் திராவிட இயக்கங்கள் எல்லாம் பேசுறதெல்லாம் உண்மையாதான் பேசுறாங்களா? போய் பேசுறது இல்லையா? ஆட்சியில நடக்காததெல்லாம் நடந்துதான் காட்டுறாங்களா இல்லையா? சொல்லுங்க சார். அப்ப நீங்க அப்படி ஒரு குழு அரசு நியமிங்க. இப்ப பெரியார் பேசினாரு, பாண்டே பேசினது உண்மையா அல்லது கி வீரமணி ஐயா சொன்னது உண்மையா அப்படின்னு பகுத்தாய்வு செய்து அது ஒரு அறிஞர் குழு உருவாக்குன்ற, அப்படி உருவாக்கி அது பொய்யா இருந்து பாருங்க, அந்த அறிஞர் குழுலயே பாண்டே தோத்தாரு அல்லது அந்த அறிஞர் குழுலயே சீமான் தோத்தாரு அப்படின்னு வெளிப்படுத்தலாம். அப்படி வழக்கு பதிவு செய்யறதோ வழக்கு சொல்றீங்க, வழக்கு வெளியே போவாதீங்க. அரசு சார்பா ஒரு அறிஞர் குழுவை உருவாக்குங்கிற நானு தமிழ் தேசிய சித்தாந்தத்தையும் திராவிட சித்தாந்தத்தையும் கொண்ட அறிஞர் குழுவை உருவாக்குங்க. அந்த குழு மூலியமா முன்னாடி உட்காரட்டும். நீங்க சொல்றீங்களா அவதூறுன்னு சொல்லிட்டு, சீமான் சொல்றது அவதூறுன்றீங்க, அது அவதூறா உண்மையான்றது அவரு விளக்கட்டும், அவர் தரப்பு விளக்கட்டும், இவர் சொல்றது உண்மையா பொய்யான்றது விளக்கட்டும். அப்படி ஒரு இது இல்லையே. நீங்க சொன்னீங்க இல்லையா, சீமான் அவர்கள் இந்த பேசுறதுனால தமிழிசை, ஹெச் ராஜா, அண்ணாமலை வருந்து கட்டு ஆதரவு தெரிவிக்கிறார்கள், அதனாலே அவர் முத்திரை குத்திரலாமா, RSS ஊதுகுழல் நம்ம முத்திரை குத்திரலாமா நீ கொஸ்டின் பண்றீங்க. ஆனா அவரு இதை மட்டும் பேசல, தொடர்ச்சியா இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் பெரியாருங்கிறதையும் தூண்டி விடுறாரு. சில சாதி தலைவர்கள், சில சாதி அரசியலே அவர் உள்ளடக்கி பேசுறாருங்கிற குற்றச்சாட்டு இதுல வைக்கப்படுது. சொல்ல வரேன்னு சொன்னா, அது
பல விதமா வரதான் செய்யும். ஒரு இஸ்லாமியன் வந்து பெரியாரை ஏன் இப்படி தாக்குறாரு சீமான்னு சொல்லி பேசும்போது இஸ்லாமியர்களையும் தாக்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க. உண்மையா இல்லையா? இஸ்லாமியர்கள் தாக்கி பேச இது தாக்குனது உண்மைதான் சொல்லிட்டு சமீபத்தில் கூட அண்ணன் கொளத்தூர் மணி அண்ணன் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டம் போறாரு. அது ஃபாரூக் என்ற திராவிட இயக்கத்தை அதுக்கு நினைவு நாளுக்கு போயிட்டு பேசும்போது என்ன சொல்றாரு, அதை ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டுறாரு. என்ன சொன்னீங்கன்னா குரான் வசனத்தை, அதாவது காபிர்களை கண்ட இடத்துல வெட்டுங்கன்னு சொல்லி இருக்கு குரான். இதனாலதான் பெரியார் வந்து இஸ்லாத்தை வந்து மதத்தோட ஒப்பிட்டு இருக்காரு. பேசினாரா இல்லையா? அப்ப பெரியார் பேசலன்னு சொல்லி நம்ம மறுக்க முடியாது இல்ல. பெரியார் பேசுனது அண்ணன் கொளத்தூர் மணி அண்ணன் வந்து ஒரு பொதுவெளியில ஒரு வீடியோவே இருக்காரு, பேசியிருக்காரு. அப்போ நீங்க அந்த குரான் வசனத்தை படிச்சது முழுக்க தவறு. ஏன்னு சொன்னா அந்த காலகட்டம் இப்ப இந்தியா இல்ல இப்ப இந்தியான்ற ஒரு நாடு இருக்கு. இப்ப இந்திய நாட்டுல வந்து பாகிஸ்தான் படை வீரர்கள் வந்தா பார்த்தோன்னு கொல்லுங்கன்னு சொல்றது தானே அந்த படை வீரர்களுக்கு கொடுத்திருக்கிற உத்தரவு. அதே மாதிரிதான் அங்க எப்படின்னு சொன்னா அவங்க அந்த மதீனாவில் குழுவாக அந்த இஸ்லாமிய பேரரசை உருவாக்கத்தின வேலையில இருப்பாங்க. இந்த இடத்துல வந்தாங்கன்னா பார்த்தவொன்னு வெட்டவொன்னு கொல்லுங்க. இதுதான் அந்த குரான் வசனத்துடைய விளக்கம், தெளிவு. ஆனா மணியண்ணன் என்ன பண்றாருன்னு சொன்னா இல்ல கண்ட இடத்துல யாரை பார்த்தாலும் வெட்டுங்க அப்படின்னு சொன்னா அப்படி எத்தனை பேரை வெட்டிட்டு சுத்துறாங்க முஸ்லிம்கள். அப்போ இது வந்து பகுத்தறிஞ்சு செயல்படக்கூடிய பகுத்தறிவாளர்கள் தங்களை காட்டிக் கொள்ளக்கூடிய மனிதர்கள் போன்றவங்களே இப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தகுந்த 2-3 வரி எடுத்துட்டு பேசுறீங்களா இல்லையா, ஒரு சமூகத்தை பத்தி கொச்சைப்படுத்துறீங்களா இல்லையா? அப்படிங்கும்போது சீமான் பேசினா மட்டும் ஏன் பொத்திக்கிட்டு ஏறிது உங்களுக்கு? நான் கேட்கிறேன். சொல்லுங்க. ஆமா சார், இதே அளவுகோல இப்ப பெரியார இப்ப தூண்டி விடுறாரு. பெரியார தூண்டி விடுறது மட்டும் இல்லாம பிரபாகரன் வாழ்க, பிரபாகரன் தான் எல்லாம் உரிமை உண்டு, பெண் உரிமையா பெருமொழி பிரபாகரன் தான் உண்டு அப்படின்றாங்க. இப்ப இதே ஆயுதத்தை திமுகவோ இல்ல திராவிடர் கழகமோ கையில எடுத்துட்டு பிரபாகரன் இலங்கையில எத்தனை இஸ்லாமியர்களை வந்து படுகொலை செஞ்சாரு, நாடற்றவர்களாக பல லட்சம் பேரை வந்து அகதிகளா ஆக்கினாருன்னு சொல்லி இதே ஆயுதத்தை அவங்க கையில் எடுத்தோம்னா 2 தலைவர்களுக்கு இப்ப ஒரு போற்றுதலுக்குரிய தலைவர்களாக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இது ஒரு அமைதி நிலவுமாங்கிற கேள்வி இதுல மூலியமா எழுப்பப்படும். அதனாலதான் முன்வைக்கிறேன். நீங்க அதாவது நீங்க அப்படி பெரிய ஒரு செகண்ட், நீங்க சீமான் வந்து யார தலைவரை ஏத்துட்டு இருக்காரு? பிரபாகரனை தலைவரை ஏத்துட்டு இருக்காரு. இந்த பிரபாகரன் வந்து இலங்கையில நம்ம ஒரு பிரேயர்ல இருந்த நம்மளுடைய முஸ்லிம்களை 147 பேரை பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது சுட்டு கொண்டாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தலைவரா ஏத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த சீமானுக்கு நீங்க எப்படி சங்கு ஊதுறீங்க, எப்படி நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க? அதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லுங்க. அதாவது 2002 வந்து குஜராத்ல வந்து இஸ்லாமியர்கள் படுபயங்கரமாக படுகொலை செய்ய, அதாவது அந்நிய நாட்டு பிரச்சனை எது, அதாவது பிரபாகரனுடைய விஷயம் வந்து அது இலங்கை பிரச்சனை, நம்ம இந்திய நாட்டு பிரச்சனை இல்லை. நல்லா கொஞ்சம் இருங்க, இந்திய நாட்டு பிரச்சனை இல்லை, அது வேற நாடு. இங்க வந்து 2002 வந்து படுபயங்கரமா ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்படும் போதும் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் சூறையாடும் போதும் அன்னைக்கு வந்து மத்திய அரசியல்ல வந்து கூட்டணியில இருந்து அதுக்கு வந்து ஒத்து ஊதுனது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து முஸ்லிம்கள் ஆதரிக்காம இருக்காங்களா? நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஆதரிக்கிறாங்களா இல்லையா? பாருங்க, ஒத்து ஊதுனங்கிறது தப்பு. அது அந்த மாநிலத்துல நடந்ததுனால தலையிடல, அவ்வளவுதான். என்ன சொல்றேன், விஷயத்துல அந்த நேரத்துல இந்தியாவிலேயே வந்து விடுதலை புலிகளுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை அறிவிச்சு அந்த போராட்டம் பண்ணது பாபா தலைமை நாங்க தான் ஜியாத்தான் இருந்தோம். அப்ப அந்த போராட்டத்தை நாங்க கடுமையா நடத்தும் போது அப்ப உலகத் தமிழர்கள் சார்பா ஒரு பத்திரிகை வரும், எல்டிடி பத்திரிகை. அந்த பத்திரிகையிலேயே அதுல வந்து தெளிவான விளக்கங்கள் கூறப்பட்டிருந்து அந்த நேரத்துல ஐயா நெடுமாறன் ஐயா கூட இது சம்பந்தமா பாபா கிட்ட நாங்கெல்லாம் போயிருந்தோம். அப்ப பாபா கிட்ட விளக்கமே கொடுத்தார். என்ன சொன்னா இது வந்து அதாவது புலிகளுக்கு தொடர்பே இல்லைன்னு சொல்ல முடியாது, புலிகளுக்கும் இருந்தது. ஆனா புலிகள் தவறா உணர்ந்துட்டாங்க. அதாவது உளவுத்துறையுடைய இதுல வந்து இங்க இருந்து இயக்குறாங்க. 1,00,000 பேரை அகதிகளாக்குனது, அதாவது அதுக்கு அகதிகளாக்கு மட்டும் இல்ல, இருக்கிற உடைமைகள் அவ்வளவுத்தையும் விட்டுட்டு இருக்கிற சட்டையும் பேண்ட் மட்டும்தான், அதோட அப்படியே இன்ன வரைக்கும் அந்த நாட்டுல வந்து 1,00,000 பேர் வந்து இருக்காங்களா இல்லையா? இல்ல சார், நான் இதை வந்து பதிலா சொல்லல, நீங்க அப்பா வந்து உணர்ந்துக்கவே கூடாது, நான் பதிலா சொல்லவே இல்லை.
இவர் என்ன சீமானோட நோக்கம் இவ்வாறாக இருக்குமோங்கிற அச்ச உணர்வு எனக்கு இருக்கு. போற்றுதலுக்குரிய பெரியார் அவர்களையும் பிரபாகரன் அவர்களையும் இந்த தமிழ் மண்ணிலே இங்க வந்து நாசப்படுத்துவதற்கான வேலையை திரு சீமான் அவர்கள் RSS அஜெண்டா படி இங்க செயல்படுத்துறாராங்கிற கேள்வி எனக்கு எழுப்பப்படுது. இதுக்கு பதில் சொல்லுங்க எனக்கு. அதாவது இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் மனசுல உதிச்ச கேள்வி எல்லாம் நெறியாளருடைய மனசுல உதிக்கும்போதுதான் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. எனக்கு வேற ஒண்ணு இல்ல. நீங்க சீமான் ஆதரவு நிலையில இருக்கீங்க. இல்ல நான் அப்புறம் ஏதாவது கேள்வி கேட்கணும். அப்ப உங்களுக்கு ஆதரவா கேள்வி கேட்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா இதே காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள்ட்ட அவருக்கு திமுக ஆதரவா அவர் பேசுறாருன்னா நான் வந்து LTT பிரபாகரனுடைய பிரதிநிதியாகவோ அல்லது சீமானனுடைய பிரதிநிதியாகவோ நான் அவர்கிட்ட கேள்வி கேட்பேன். நீங்க எப்படி கேள்வி கேட்கணும்னு நீங்க என்ன முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு முடிவு பண்ண சொல்ல நீங்க எந்த கேள்வி வேணாலும் எழுப்பலாம், தவறு இல்ல. நான் என்ன சொல்றேன்னா இல்ல இங்க வந்து பிரபாகரன் தலைமையில் ஒரு ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சிக்கு ரஹீம் சப்போர்ட் பண்ணா நீங்க அதை மேற்கோள் காட்டி அந்த கொலைக்கும் அந்த யாழ்ப்பாண சம்பவத்தை மேற்கோள் காட்டி பேசுறது சரி. இங்க வந்து அவருடைய அரசியல் குருவா ஏற்று நடத்திட்டு இல்ல சார். அவரு பிரஸ் மீட் ஒவ்வொரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு, பெரியாருக்கு இதுக்கெல்லாம் வந்து அருகதையே கிடையாது, பெண் உரிமையா சமூக நீதியா ஒழுக்கமா இதுக்கெல்லாம் பிரபாகரன் தான் நம்ம வந்து முன்னிலைப்படுத்தணும்னு சேர்த்து சொல்றாரு. அப்போ இது தூண்டி விடுற வேலையா இல்லையா? பெரியார் அவர் இப்ப பெரியார விமர்சிச்சுட்டாரு. இப்போ அந்த பெரியாரிய தொண்டர்கள் அவர்களும் பிரபாகரன்ல மதிப்பாங்க. இப்ப என்ன தோணும் ஆட்டோமேட்டிக்கா, இவர் பிரபாகரன் முன்னிலைப்படுத்துறாரு, வாங்க இவரு கடந்த காலத்துல செய்த பிழைகள்லாம் நம்ம எடுப்போம் அப்படின்னு எடுத்து போட்டோம் அப்படின்னா ரெண்டு பெருந்தலைவர்கள் மத்தியிலயும் ஒரு மக்கள் மத்தியில பொதுஜன மக்கள் மத்தியில ஒரு அவப்பேர் உண்டாகும். அந்த அவப்பேர் உண்டாக்குவதற்கான ஒரு முன்னெடுப்பை தான் திரு சீமான் அவர்கள் முன்னெடுக்கிறாரா? ஆட்டோமேட்டிக்கா வருமா இல்லையா? நீங்க சொல்லுங்க. இல்ல இப்போ சுபா வீரபாண்டியன் வந்து இது போட்டாங்க, ஒரு பொதுக்கூட்டம் போட்டாங்க சீமானுக்கு எதிராக. சரி. அந்த கூட்டத்துல என்ன பேசணும், ராஜபக்சனுடைய கைகூலி சீமான். அப்ப ராஜபக்சனுடைய கைகூலி சீமான் இருக்கும்போது சீமானை நான் ஆதரிக்கிறது என்ன தவறு? நீ அவருடைய பார்வையில் நான் கேட்கிறேன். என்ன ராஜபக்சனுடைய கைகூலி தான் சீமானு, விடுதலை புலிகளுடைய கைகூலி இல்ல சீமான். சரி புரியுதுங்களா? ராஜபக்சனுடைய கைகூலி சீமான், சிங்களவன் சீமான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அங்க அப்படி பேசிட்டு இங்க வந்து இப்படி கேள்வி எதுவரை நீங்க இல்ல என்னுடைய கேள்வியே நீங்க ரொம்ப மனமாற்றம் செய்றீங்க. அவ்வாறாக பிரபாகரனை கொச்சைப்படுத்தும் விதமாக இதுவரையில் எந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதிகளோ திராவிடர் கழகத்தினுடைய பிரதிநிதிகளோ செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனா சீமானை விட இவர்கள் தொடர்பு அதிகம். இப்போ குளத்தூர் மணி அண்ணன் அவர்களுக்கோ கோவை ராமகிருஷ்ணன் அவர்களுக்கோ இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏன் வாழும் ஆதாரமாக உங்களோட அருகில் இருக்கக்கூடிய ஐயா காமாட்சி நாயுடு அவர்களுக்கே கூட அதீத பல மாதங்கள் கணக்குல அவருக்கு வந்து பல உதவிகள் செய்ததாக பல பேட்டிகள் அவரே நம்ம சொல்லியிருக்கத பாக்குறோம். இவர்கள் எடுக்கவில்லை அந்த ஆயுதத்தை. அவர்களுக்கு எதிராக எங்கள் தலைவர் பெரியாரை நீங்கள் அவதூறாக பேசுகிறீர்கள் என்று அவர்கள் ஆயுதத்தை எடுக்கவில்லை. நாள போக்கில் அவர் இதை வீரியப்படுத்தினார் என்று சொன்னால் ஒன்னும் அப்பாவியா இருக்கக்கூடிய அவர்களோட தொண்டர்கள் ஒரு தூண்டும் விதமாக அமைஞ்சிருமா அமைஞ்சிடாதா? அதுதான் என்னுடைய கேள்வி, வேற ஒன்றும் இல்லை. அது வந்து நீங்க சீமான் கிட்ட தான் அந்த கேள்வி. ஓகே, அவ்வளவுதான். சரி, ஓகே. திரு காமாட்சி ஐயா, பெரியார் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க அவரை முன்னிலைப்படுத்துகிறீர்கள். இதுதான் அவருடைய சிக்கல். இதனுடைய நீட்சியாகத்தான் அவர் வந்து வெகுண்டெழுந்து இனி திராவிடமும் திராவிடத்தை தூக்கி துவந்த முன்னோர்களும் மேலும் பெரியார் அவர்களுக்கு எதிராக பேசி அவருடைய இந்த கருத்தியலை வீழ்த்துவதுதான் என்னுடைய நோக்கம் என்று செயலாற்றி வருகிறார் திரு சீமான் அவர்கள். எப்படி பார்க்குறீங்க? இல்லை கண்ணு, அதாவது சீமான் வந்து இந்த 2008க்கு முன்னாடி அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முழுக்க வந்து திராவிட கொள்கையில் தான் ஆதரிச்சு திராவிடத்துக்காக பெரியார் தான் என்னுடைய உயிர் மூச்சு, பெரியார் இல்லைன்னு சொன்னால் ராமநாதபுரத்து மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன்னா இன்றைக்கு வந்து ஒரு டைரக்டராக டைரக்டராக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து அவருனால தான் பெரியாரால தான் நான் இருக்கேன் அப்படின்னு எத்தனையோ மேடைகள்ல முழங்கினாரு. அப்படி பேசின சீமான் வந்து இன்னைக்கு அந்த அதே நாக்கில் இன்னைக்கு அவரை பற்றி இன்னைக்கு தவறா பேசுறாரு. அப்ப அவருக்கு வந்து அந்த மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொல்றதா, இல்லை அவர் வந்து தன்னைத்தானே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டு எப்படி பிழைப்பு நடத்துறதுக்காக ஒரு அரசியல் பண்றாராம், தான் வாழ வேண்டும் என்பதற்காக பிரபாகரனை தூக்கி வைத்துக் கொண்டு பிரபாகரனுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவை நாங்கள் இருந்த உறவில் இவர் இல்லை, ஒரு காலம் இருந்ததில்லை. நாங்கள் அறிந்த அளவுக்கு பிரபாகரனை அவர் அறியவில்லை. அந்த AK-47 வந்து நான் பயிற்சியில ஈடுபட்டேன், கத்திரிக்காயில நாங்க வந்து போர் கப்பல்ல வந்து பயணிச்சோம், அவர் கூட இட்லி கறி சாப்பிட்டேன் நல்லா சொல்றேன். அதெல்லாம் சும்மா கண்ணு, அதெல்லாம் அவங்க பாரு, அதெல்லாம் அவங்க சேர்த்துக்கவே மாட்டாங்க. விடுதலை புலிகள் இயக்கத்துல 3வது ஒரு நபரை உள்ளேயே ஏத்துக்க மாட்டாங்க.
புரியுதா? இவர் அவரை போய் பார்த்தது மிஞ்சி போனா ஒரு 5 நிமிஷம் இருக்கும், அதுவே பெரிய விஷயம், அவ்வளவுதான். ஆகையினால அதுவும் அங்க போய் சந்திக்கிறாரு. ஆகையினால இதெல்லாம் வந்து அது 5 நிமிஷம் சந்திச்ச நபரே அவரை வந்து முன் வைத்து இன்னைக்கு அவருடைய புகைப்படத்தை போட்டு அவரு பயன்படுத்திய ஒரு இயக்கம் கண்டு அரசியல் இயக்கம் காண்கிறாருன்னா நீங்க வந்து உண்மையிலே கொளத்தூர் மணி அண்ணனா இருக்கட்டும், ராமகிருஷ்ண அண்ணனா இருக்கட்டும், வைகோ அண்ணனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து உண்மையிலே பிரபாகரனோட நீண்ட காலமா வந்து ஒரு பயணத்தில் இருந்த நபர்கள் தான். ஏன் அவங்க செய்யல அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு பெரும்பாலும். நான் ஒரு சின்ன ஒரு பதில் அவங்க குறுக்க விரும்புறேன். இதே சாட்டை துறைமுகம் உட்பட நாம் தமிழர் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள், தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வேலுநாச்சியார் அம்மையாரை வந்து கொள்கை தலைவராக முன்னிறுத்திய போது விமர்சனத்துக்கு உட்படுத்தினார்கள். வேலுநாச்சியார் என்ன அவங்க வந்து செஞ்சாங்க, சமூகத்துல போராட்டத்தில் ஈடுபட்டார்கள், சுதந்திரத்துல வந்து அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டாங்க, அதெல்லாம் ஓகே. பட் ஆனா கருத்தியல் ரீதியா அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன நமக்கு தெரிய வருமா, அவங்களை எப்படி நம்ம கருத்தியல் தான் ஏத்துக்க முடியும்னு கேட்டாரு. இதே பிரபாகரன் அவர்கள் சாதி ஒழிப்பை பத்தி, தீண்டாமை ஒழிப்பை பத்தி அவருடைய கருத்து என்ன, பார்ப்பனியத்தை பத்தி பிரபாகரனுடைய கருத்து என்ன, நீங்க சொல்லுங்க எனக்கு. வேலுநாச்சியார் வந்து அது அவங்க கூட்டாளி கொலையில போக வேற வழி இல்லாம அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியினர் வச்சாங்க. அவங்கள்ட்ட நான் வைக்கிறேன், நான் என்ன சொல்றேன், பிரபாகரனுக்கு தமிழக மண்ணுக்கும் தமிழக மண்ணின் இஷ்யூஸ்க்கு வந்து என்ன சம்பந்தம் சொல்லுங்க எனக்கு. வேலுநாச்சியார் ஆளும் போது மக்களாட்சி அங்க நடந்துட்டு இருந்தது, அங்க மன்னராட்சி நடந்து இப்ப நடக்குது மன்னராட்சி அங்க. அதை எடுத்துட்டு வந்து இதை வச்சு ஒப்பிட்டு வேலுநாச்சியாரை வச்சதுனால வந்து டிவி பிரபாகரன் அவர்கள் நீங்க பதில் சொல்லுங்க. பிரபாகரன் அவர்கள் அவருடைய ஸ்டாண்டின் படி தமிழ்நாட்டுல எத்தனையோ இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, தலித் இஷ்யூஸ் இருக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுடைய இஷ்யூஸ் இருக்கு, இஸ்லாமியர்களுடைய இஷ்யூஸ் இருக்கு. இதனுடைய ஸ்டாண்ட் என்ன, இந்த தமிழக மண் சார்ந்த ஸ்டாண்ட் என்ன நீங்க சொல்லுங்க. நாளைக்கு நம்மளும் வலியுறுத்துவோம், திமுக மீது வலியுறுத்துவோம், கொளத்தூர் மணி மீது வலியுறுத்துவோம், கோவை ராமகிருஷ்ணன் நம்ம வலியுறுத்துவோம். இலங்கையில வந்து விடுதலைக்காக போராடின ஒரு போராளி, அவ்வளவுதான் என்னுடைய பார்வை. அதை எடுத்துட்டு தமிழ்நாட்டுல நம்ம வந்து அவரை எடுத்துக்கொண்டு இங்க வியாபாரம் பண்றீங்க, நீங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது, வைகோ அவர்கள் மீது நீங்க தார்மீக இதுல வைக்கணும். வைகோ அவர்கள் மீது வைக்கணும், அண்ணன் திருமா மீது வைக்கணும், அண்ணன் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் மீது வைக்கணும். இந்த கேள்வி எல்லாம் அவங்க தானே வந்து பிரபாகரன் அவர்களோட ரொம்ப நெருக்கமா இருந்தவர்கள், விடுதலை புலிகளுக்கு வந்து ஆதரவு நிலையில் இருந்தவர்கள், இலங்கையிலேயே போய் சந்தித்தவர்கள். அவரு தான் இன்னும் சொல்ல போனா தார்மீக ரீதியில வந்து பிரபாகரனை முன்னிலைப்படுத்தி எங்களுடைய கொள்கை தலைவர் பிரபாகரன் சொல்லி அவங்க தான் இன்னும் சொல்ல போனா அரசியல் கட்சியா கொண்டு சென்று இருக்கணும். சீமானுக்கு முன்னாடி இன்னொரு நாட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தர் கொண்டு நாட்டுல எப்படி நாங்க தலைவரை ஏற்றுக்க முடியும்? எங்கேயோ பிறந்த பிரல்காஸ்ட கூட சில பேர் தலைவரை வச்சு கட்சி நடத்துறாங்களா இல்லையா? எங்கேயோ பிறந்த லெனின்னு மாவோ மார்க்ஸையும் வச்சு பேசுறாங்களா இல்லையா? சொல்லுங்க. அது தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு ஈழ மக்களினுடைய விடுதலைக்காக ஆரம்பத்திலிருந்து போராடி உயிர் நீத்த ஒரு நபரை என்னுடைய முன்னோடின்னு ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு கட்சி நடத்தக்கூடிய ஒரு கட்சியை வந்து சொல்றது என்ன தவறுன்ற, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? அதுதான் நான் உரிய விளக்கம் கேட்போம். என்னத்த விளக்கம்? முழுக்க திரு சீமான் அவர்கள் பெரியார் பொங்கல் கொண்டாடி இருக்காரு. பொங்கல் கொண்டாடினது இல்ல அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். இல்ல கேட்டேன், ஆண்டுதோறும் அவங்க வீட்டுகள்ல பொங்கல் வைக்கத்தான் செய்வாங்க. ஏன் இன்னும் சொல்ல போனா திராவிட கழக அலுவலகங்கள்லயே தமிழர்கள் பிரம்மாண்டமாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்லியிருக்காரு. பல மேற்கோள்கள் நீங்க டிபேட்ஸ், நீங்க இரவு நேரங்கள் டிபேட்ஸ் பார்த்தாலே எத்தனையோ திராவிட இதை வந்து அவங்க முன்மொழிஞ்சிருக்காங்க. என்னுடைய சொந்த இது அபிப்பிராயம் அப்படின்னா பெரியாரை எதிர்ப்பு சித்தாந்தவாதி இல்லை, அது வந்து தெளிவா இருக்கு. இஸ்லாமியர்களை பத்தி அங்க சொல்லி இருக்காரு, அவன் சொல்லி இருக்காரு. உழவர் தினம் மேற்கோள் காட்டுனா உண்மை காட்டி இருக்கு. அவ்வளவு பேரும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் பேசிருக்காங்க, நம்ம காட்டலாம். அதான் சொல்றேன், ஒவ்வொரு காலகட்டம் உழவர் தினம் தான் சொன்னார் பெரியார். வந்து இந்த தை பொங்கலை வந்து உழவர் தினம், உழவர் அதாவது ஆண்டுதோறும் விவசாயத்தில் ஈடுபட்டு பாடுபட்டு அறுவடை பண்ணி அந்த மக்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு திருவிழா எடுக்கணும். அந்த திருவிழா தான் உழவர் பொங்கல் திருநாள் அப்படின்னு சொன்னாங்க. அது இப்ப அதுதான் உண்மை. அதைத்தான் இப்ப நம்ம கொண்டாடி இல்ல. இப்ப அவர் வணங்கி இருக்காரா, அந்த பொங்கல் கொண்டாடி இருக்காரா அப்படின்ற இல்ல. அவரு இதெல்லாம் வந்து நம்ம எவ்வளவு குறிப்புகளை பாக்குறோம். அவருக்கு கொண்டாடினாரா கொண்டாடலங்கிறது இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா
அவரை பொறுத்த மட்டிலும் எல்லாமே வந்து சூரியனை வந்து அவர் கடவுளா ஏத்துக்கிட்டவர் தான். சூரிய நமஸ்காரம் பெரியார். ஆமா, அதாவது அதுதான் 5 பூதங்கள், சூரியன், சந்திரன், இதெல்லாம் வந்து அவரு எந்த குறிப்புன்னு நீங்க இல்ல அது இருக்கு, குறிப்புல எல்லாம் இருக்கு. என்னன்னா அதாவது கடவுள்ங்கிறது எதுவுமே இல்லை, இதுதான் நம்மளை இயக்குது. எது? இந்த காற்று இயக்குது, இந்த பூமி நம்மளை தாங்குது, இந்த வானம் நமக்கு மேல இருக்கு, ஆகாயத்துல இருக்கு, அப்படிங்கறத மழை பொழியுது. இது மாதிரி எல்லாம் வந்து நீர், நெருப்பு, இதெல்லாம் வந்து மனிதனுக்கு தேவையான ஒண்ணு. அதனால அது வேணா நம்ம வந்து கடவுளா கூட ஏத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு சொல்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு விஷயம் என்னன்னா அவர் சொல்றது இந்த 5 இதுவும் வந்து இது இயற்கை. இந்த இயற்கையை நம்ம வணங்கணும்னு சொன்னாரா? வணங்கணும்னாரு. சாமியா கும்பிட அவருதான் சாமிங்கிறத வேண்டாம். வணங்குறது என்ன பொருள்? வணங்குறதுன்னா அதுக்கு தலை வணங்கு. வணங்குறதுன்னா இப்ப காத்தடிக்குது, காத்து இல்லைன்னா கொஞ்ச நேரம் ஒரு நாள் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நெருப்பு இல்லாம உணவு தயார் பண்ண முடியுமா? இல்ல லைட் இல்லாம இருக்க முடியுமா? இதெல்லாம் சேர்ந்துதானே சமாதானம். அதாவது ஒருத்தர் காற்றை வணங்குறா, ஒருத்தர் சூரியனை வணங்குறா, ஒருத்தர் நிலவை வணங்குறா. சார் நீங்க அதெல்லாம் சேர்ந்துதான் பெரியார் ஆதித்தர். அதெல்லாம் சனாதானம் என்பது வேறு, இயற்கை என்பது வேறு. நாங்க இங்க பாருங்க, அவங்களே இயற்கை தானே. சூரியனுக்கு வந்து அவன் உருவத்தை செஞ்சு வச்சு அதுக்கு மந்திரத்தை சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்கான். புரிஞ்சுக்கோங்க, சூரியன் ஆகாயத்துல இருக்கு. ஆகாயத்துல இருக்க சூரியனை கொண்டுட்டு வந்து சூரிய நாயனார் கோயில் சொல்லி ஒரு கோயிலுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு சிலையை செஞ்சு அதுக்கு மணி அடிக்கிட்டு ஒத்து போறாரு. என்ன ஒத்து போறாங்க சொல்ற இயற்கை வெளிப்பாடு. சரி, ஓகே. இப்போ அபார்ட் ஃப்ரம் திஸ், இதுக்கு நீங்க சான்றுகளை காட்டுங்க. அது மட்டும் பேசுற இதுக்கு உண்டான விளக்கு, இதுக்கு உண்டான தரவுகளை நீங்க வந்து சமர்ப்பிக்கணும். நான் நேரம் கூட தரேன், நீங்க சமர்ப்பிங்க. மனிதனா வாழணும். மனிதனா வாழணும்னா மூச்சுக்கு காத்து வேணும், உணவுக்கு நெருப்பு வேணும். சரியா? இதுதான் அவருடைய கொள்கை. இதுல என்ன தப்பு இருக்கு? இதுதான் மனிதனுடைய இயற்கை. வணங்கினாரு நான் சொல்லல, அவர் சொன்னாரு இதுதான் நமக்கு தேவை, இந்த 5 தான் நமக்கு தேவை, இதை விட வேற தேவை இல்லை. அதான் சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. அவர் மணி அடிக்கல. சரி, புரியுதா சார்? எதிர்கட்சியாக இருந்த போது பெரியார் மீது அவதூறுக்குரிய வலதுசாரி தலைவர்கள் ஹெச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் கைது செய்யணும், இது அடிமை அரசு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஏன் வந்து இப்போது நம்ம ஆட்சியில இருக்கோம், அரியணையில இருக்கோம், மதுரை கிளையினுடைய நீதி அரசர் சொல்லியிருக்காரு வந்து ஆக்ஷன் எடுங்க, இது வந்து அமைதி வந்து குந்தகம் அளிக்கக்கூடிய செயல்னு சொல்லியிருக்காரு. ஏன் நம்முடைய அரசு திராவிட மாடல் அரசுன்னு சொல்றோம், கொள்கை ஆசாராக பெரியாரை நாங்கள் முன்னிலைப்படுத்துகிறோம், அப்படியான பெரியாரை அவமதிப்பு செய்திருக்கிறார், அவர் அவதூறு சொல்லியிருக்கிறார்னு எத்தனையோ வழக்குகள் இன்னும் வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அப்போ ஏன் இன்னும் வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? அப்போ இது வந்து பெரியார் மீதான ஒரு மதிப்பை காட்டுறீங்களா, அவமரியாதையா? ஏங்க, நீ சீமான் பெரியாரை பத்தி சொன்னதை விட 100 மடங்கு அதிகமா கலைஞரே சொல்லியிருக்காருங்க. பெரியாரை பத்தி திட்டி இருக்காருங்க பெரியாரைய. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாங்க வந்து சீமானை கைது செய்து சீமானை பெரிய மனிதன் ஆக்க விரும்பவில்லை. 2வது, எங்களுடைய இவர் வந்து தந்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த ஒரு இதுவா இருந்தாலும் ஒருத்தன் என்னை பத்தி எதுக்குறான்னா அவன் வந்து மனுஷனை வாழ தகுதி படைச்சிட்டான், அவன் பகுத்தறிவுல அது நல்லதா கெட்டதான்னு அவன் அந்த பகுத்தறிவுல அதை சிந்திச்சு செயல்படுத்தினான்னா அவன் உண்மையிலே மனுஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ சீமான கைது செஞ்சு பெரிய ஆளாக்க வேணான்னு நீங்க சொல்றீங்க. இப்ப அண்ணாமலை அவர்களுக்கு இதே அளவுக்கு தான் வைப்பீங்களா? அண்ணா உங்களுடைய கொள்கை தலைவராக கூடிய அண்ணா அவர்களை வந்து அவதூறாக பேசி சமூகத்துல குந்தகம் அளிக்கக்கூடிய செயலை செஞ்சாரு. ஒரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய ஒரு தலைவரை வந்து ஒப்பிட்டு சொன்னார் ஒரு விஷயத்த. அப்ப அவரும் சமூகத்துக்கு குந்தகம் அளிக்கக்கூடிய செயல் தான் சொல்லியிருக்காரு. அவர் மீது கைது செஞ்சீங்களா? அவதூறு என்பது வேறு. இப்ப இவங்க பேசுன அவதூறு மன்னிக்க முடியாது. அதோ கூட மன்னிக்க முடியல. ரத்த அபிஷேகம் நடத்துன்னு சொன்னது அதாவது எந்த அளவுக்கு அது ரொம்ப மோசமான ஒரு சொல்லுது, மோசமான சொல்லுதான். அதான் நான் தான் சொல்றேனே, அதாவது வந்து தமிழகம் வந்து எதையும் தாங்க எதையும் சொல்லி அண்ணா சொல்லியிருக்காரு. அதனால இவங்க பேசுறதெல்லாம் இன்னைக்கு நம்ம எல்லாம் காணலாம் சார். விமர்சனம், ஆக்கப்பூர்வமான விமர்சனம் இந்த மாதிரி இருக்கு, தரவு இருக்கு, உன் புக்குல இருந்தாப்பா எடுத்தேன்,
இதை எடுத்துக்கலாம். பொய் எப்படி சார் எடுத்துக்க முடியும்? தானே கொடுக்க முடியும் அவங்களால. இல்லாத அண்ணாமலை மீது எடுத்த நடவடிக்கைகள் என்னன்னு நான் கேக்குறேன். அப்போ அண்ணாமலை பி டீம் எடுத்துக்கவா, பிஜேபி பி டீம் எடுத்துக்கவா, அந்த ஏடிஎம்கே உடனே ரியாக்ட் பண்ணிச்சு, கூட்டணி விட்டு வெளியே போ அப்படின்னு தூக்கி போட்டுச்சு. ஆனா அண்ணாமலை மீது ஒரு ரியாக்ட் கூட பண்ணாது திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப அப்பட்டமாக திராவிட முன்னேற்ற பி டீம் எடுத்துக்கொள்ளலாமா? அது மட்டும் இல்லாம அந்த இது நாணயம் வெளியிட்டும் போது தம்பி வா கலைஞர் ஏற்கவான்னு அண்ணா கூப்பிட்ட மாதிரி ஒரு தம்பி வா கலைஞர் ஸ்டாலின் கூப்பிட்டு கட்சிக்கிட்டாரு அண்ணாமலை. இல்ல அது மரியாதை செலுத்துவதற்கு விளக்கத்தை கேட்போம். இது அரசுடைய செயல்பாடுகள். இதுல கருத்து சொல்லுவாங்க. இப்ப அண்ணாமலை மீது வழக்கு தொடுப்பதோ அல்லது சீமான் மீது வழக்கு தொடுப்பதோ இது அரசாங்கத்தினுடைய. அப்போ வெறும் ஓட்டுக்காகத்தான் நீங்க பெரியார் அவர்களையோ அண்ணா அவர்களையோ நீங்க முன்னிறுத்தீங்களா தெரியல எனக்கு. அது அரசும் அரசு நடத்த ஒரு விஷயத்தை சொல்றாரு. பெரியாருன்றீங்க, பெரியார் சித்தாந்தங்களை முன் வச்சு இவங்க என்னைக்காவது ஓட்டு கேட்டிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. உண்மையில அது எனக்கு தெரியல. அவர் ஓட்டு அரசியலே வேண்டான்னு வெறுத்தவராச்சுங்க. அவர் ஓட்டு அரசியலே தேவையில்லைன்னாரு. திமுக ஓட்டு அரசியல் தானே கட்சியை விட்டே வெளியில வந்தோம். திராவிட கழகத்தை 49ல நாங்க எப்படி வெளியில வந்தோம்? அவர் ஓட்டு இருக்கக்கூடாது, மக்கள் நம்ம ஒரு இதாத்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஒரு கழகமா இருக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடா இருக்கணும்னாரு. மக்களுக்கு நன்மை செய்யணும், நம்ம நினைக்கிறத செய்யணும் அப்படின்னா நம்ம அரசியல்ல அதிகாரத்துல இருந்தா தான் நம்ம அதை செய்ய இயலும். அதிகாரத்துல இல்லைன்னா செய்ய முடியாதுன்னு சொல்லிதான் அண்ணா வெளியில வந்தாரு. ஆமா, திராவிட முன்னேற்ற கழகத்தை இங்கதான் சிந்தாதிரிப்பேட்டையில அந்த பூங்கல்ல தான் ராபிசன் கொட்டுமலையிலே கொட்டுமலை கத்திரிக்காமல்ல அந்த ராபிசன் பொங்கல்ல அந்த கட்சி அன்னைக்கு பிரகடப்படுத்தணும். சரிங்களா? அதான் சார், ஒரு அவதூறு பேசிட்டு தாராளமா போயிடலாம். அதாவது நீங்க உங்களோட அளவுகோல் நான் எப்படி புரிஞ்சுக்கவா? அதாவது ஒரு அவதூறு பேசிட்டு ஹெச் ராஜா மாதிரியோ செல்வாக்கற்ற தலைவர்களோ இப்படி பேசிட்டு நமக்கு குந்தகம் விளைவிக்காத, நம்மளுடைய ஓட்டு வங்கி பாதிக்காத அளவுல யாராவது ஒருத்தர் பேசிட்டாரோ அவரோட உடனே கைது செஞ்சிருவோம். ஒரு அப்பாவினா கைது செஞ்சிருவோம். ஆனால் அண்ணாமலை போன்ற சீமான் போன்ற பெரும் தலைவர்கள், மக்கள் மத்தியில வளர்ந்து வரக்கூடிய தலைவர்கள் ஏதாவது பேசி அவர்களை நம்ம கைது செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாதகம் ஏற்பட்டு வரக்கூடிய தேர்தலில். அப்ப இதுதான் உங்களோட அளவுகோலா? அப்ப இது பட்டவர்த்தனமா நீங்களே ஒப்புக்கொள்வது போல தெரியுது. இது அரசு சில விஷயங்கள்ல டிப்ளமேட்டிக்கா தான் பாலிடிக்ஸ். மதுரை கிளை நீதிமன்றம் சொல்லியிருக்காரு. இது அரசு செயல்பாடு. அரசுக்கு அதுக்கு இப்ப எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்காங்க. எல்லா எஃப்ஐஆரும் ஒண்ணு சேர்த்து பண்ணணும் கூட சொல்லிட்டு இருக்காங்க. அது அரசாங்கம் என்ன செய்யுமோ செய்யும். நம்ம எதிர்கட்சியா இருக்கும் போது எடப்பாடி அடிமை அரசுன்னு சொன்னோம். நம்ம அச்சுராஜா இப்படி பேசும்போது நம்ம அடிமை அரசு. நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, நாங்க எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியோட அந்த ஒன்றிய அரசோட எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. அதனாலதான் கோத்தாவன் என்ன பண்ணிருக்கான், எங்களுக்கு அங்க எல்லாம் 40,000 கோடியை கொடுத்து விட்டு எங்களுக்கு வெறும் 7.25 கோடியை கொடுத்துருக்கான். புரிஞ்சுக்கோ, இவ்வளவுக்கு இந்தியாவிலேயே அதிக வரி கொடுக்கறது தமிழ்நாடு தான். அப்படி இருந்தாலும் இதெல்லாம் இந்த தரவுகள் பிரதமர் முன்னாடி உட்காந்துட்டு தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கல, அதனால நாங்க சாகும் உண்ணாவிரதம் எல்லாத்தையும் புடிச்சு கொண்டு போய் உள்ள திகார்ல போங்க. நீங்க தானே உத்தரவாதம், நாங்க ஜெயிச்சா புடிங்கிடும் நீங்க இன்னைக்கு 40 கூட்டணி எம்பிக்களை என்ன பண்றீங்க? சல்லி சம்பாதிச்சுட்டு உட்காந்துருக்கீங்களா? இது மாதிரியான காரணங்கள் வாய அடக்கி பேச சல்லி சம்பாதிங்க, வேற என்ன பணம் சம்பாதிக்க பணம் சம்பாதிக்க. இது மாதிரியான காரணங்கள்லாம் வரக்கூடிய எதிர்காலங்கள்ல உதவுமா ஐயா திமுக? நாங்க என்ன சொல்றோம், ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சௌராஷ்டிரா பீப்புள் ஒண்ணு சொல்லுவாங்க. சரி, அவங்க கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க. திட்டுனாலும் எய்த்த மாதிரி இருக்கும், வாய் பேச மாட்டாங்க. கடைசியில ஒண்ணு என்ன சொல்லலாம் தெரியும், இவ்வளவு நேரம் நீ பேசுனது திட்டினதெல்லாம் உனக்கு தாண்டு பாட்டு. அது மாதிரி சீமான் பேசுறதெல்லாம் சீமான் அனுபவிப்பாரு. அவருக்கு எதிர்வினை ஏங்க அதுக்காக வாயை பொத்திட்டா இருக்கும். நாய் குலைக்கும் போது இன்னொரு நாய் குலைக்காம இருக்குமா? ஒரு கட்சி தலைவருக்கா போன் பண்ணி நீங்க பெரியார கண்டிச்சு அதுக்கு ஒரு கண்டன அறிக்கை கொடுங்க, பெரியார திட்டாப்ல அது ஒரு கண்டன அறிக்கை கொடுங்க, எல்லா தலைவரும் போன் பண்ணி ஏன் கேட்கணும்? யார் கேட்டா? சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இல்ல இது முதல்வர் அவர்களே பெருசா ரியாக்ட் பண்ணல. ஓகே, சரி, ஓகே சார். இப்போ நீதிமன்றமே சொல்லியிருக்கு, பட் ஆனால் சீமான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல. எதிர்கட்சியாக இருக்க போது வலதுசாரி தலைவர்கள் எல்லாம் பெரியாரை அவமதித்த போது கைது செய்யணும், இது அடிமை அரசுன்னு சொன்ன திமுக இப்போது
அவர்கள் மீது வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு, நீதி அரசே சொல்றாரு. பட் ஆனா நடவடிக்கை வழக்குக்கெல்லாம் கைதே பண்ண முடியாதுங்க. கைது பண்ணா திமுக தான் அசிங்கப்பட்டு நிற்கும் தெரியும் நடுத்தல, உண்மையிலே அசிங்கப்படும். ஏன்னு சொன்னா இதே மாதிரி வந்து உயர்நீதிமன்றம் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் எச் ராஜாவை நான் போட்ட வழக்கு எச் ராஜாவை கைது பண்ண சொல்லி உத்தரவு போடுறாங்க. காவல்துறை என்ன பண்ணா கைது பண்றதுக்கு முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. வேலை எந்த விவகாரம் சம்பந்தமா? அது எந்த விவகாரம் சொன்னா, அதாவது ராம்நாட்ல வந்து அஸ்வின் சொல்லி மாவட்ட தலைவர் இருக்காரு, போல மாவட்ட தலைவர்னு ஒருத்தர் இருக்கான், பிஜேபி. அவன் வந்து கொல்ல வராங்க. அவன் வந்து தப்பிச்சுனா அவங்க அப்பா வந்து கடுமையா தாக்கிறாங்க. ஆபத்தான நிலையில மருத்துவமனையில இருக்காரு அவங்க அப்பா. அந்த நேரத்துல எச் ராஜா வந்து தன்னுடைய லெட்டர்ல ஒரு அறிக்கை வெளியிடாரு. அந்த அறிக்கையில என்ன சொல்றேன்னா, முஸ்லிம் பயங்கரவாதிகள் தான் இந்த தாக்குதல் தொடுத்தாங்க. மாவட்ட தலைவரை கொல்ல வந்து அவருடைய தந்தை படுபயங்கரமா வந்து ஆபத்தான நிலையில இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு விதமான கலவரத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு அந்த சமூக பதட்டத்தை அந்த அறிக்கை இருந்து உடனே நான் என்ன பண்ணேன், அந்த அறிக்கையை வாங்கி வச்சுட்டேன். அதன் பிறகு காவல்துறை புலன் விசாரணை செஞ்சு கைது பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அஸ்வினுடைய நண்பர் 2 பேரும் ஒரு அமைச்சர்கிட்ட பிஏவா இருந்திருக்காங்க ஒரு காலத்துல. அந்த அமைச்சர்கிட்ட பிஏ இருக்கும்போது ஒரு லேண்ட் விஷயத்துல 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு வந்து, அந்த கருத்து வேறுபாடு காரணமாக அந்த நபர், அவனும் ஒரு இந்துதான், அவனும் அஸ்வினுக்கு நண்பர், அவன் வந்து என்ன பண்ணா ஆளை வச்சு அஸ்வினை கொள்ளதான் ஆளை அனுப்புறான். அஸ்வின் மோட்டிவேஷனல் அப்படின்னு வந்த பிறகு நான் அது சம்பந்தமா உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போடுறேன். இதே மாதிரி பாருங்க, ஒரு கட்சியில காவல்துறை இப்போ சொன்னீங்க இல்லையா, சுகாதாரம் இல்லை என்று, எந்த காவல்துறை சொல்லியது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அப்போ அதிமுக 2017 திராவிட முன்னேற்ற கழக அரசா இருந்தா நான் என்னத்துக்கு ஐயா இந்த கேள்வி முன்வைக்கலாம்? அதிமுக நான் என்னத்துக்கு சொல்றேன்னா, நீதிமன்றம் சொல்லிச்சுன்னா கைது பண்ணி எதுவுமே நிப்பாட்டுன்ற அவசியம் இல்லைன்ற. அதே மாதிரி இப்போ வந்து சீமானுக்கும் சொல்லி இருக்கு, காவல்துறை நினைச்சதுன்னா இது ஒன்னும் வழக்கு இல்ல சார்ன்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க, முடிஞ்சிச்சு. இது ஒரு பெரிய எல்லாம் குற்றம் இல்லை. கொலையோ கொலை முயற்சியோ, ஏன் ஊழல் பண்ணவனே வந்து வெளியே ஜாலியா சுத்திட்டு மறுபடியும் அமைச்சராட்டி சுத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. செந்தில் பாலாஜி போன்ற செந்தில் பாலாஜி பொன்முடி குற்றவாளி எதுல யாருங்க சொன்னா, யாரும் சொன்னா விடுங்க, அந்த டாபிக் மாறி அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இவர் வந்து என்ன ஊழல் பண்ணாரா, இல்ல கொலை பண்ணாரா, கொள்ளை அடிச்சாரா, என்ன பண்ணாரு இவரை போய் நிப்பாட்டு. அதாவது இவருடைய பேச்சுக்கள் அப்படின்னும் போது இப்போ நீதிமன்றம் அப்படி சொல்லி இருக்கும் போது காவல்துறை அதுக்கு பதில் கொடுத்துருவாங்க. அதான் முடியுது. அதை மீறி கைது பண்ணாங்கன்னா இது எப்படின்னு சொன்னா, கொல்லிக்கட்டை எடுத்து திமுக தன்னுடைய முதுகுல தானே சொல்லி சமமான ஒரு விஷயம். ஓகே, உங்களுடைய இருவரோட கருத்தை பகிர்ந்தமைக்கு மிக நன்றிகள். கொக்கு செய்திகள் நேயர்களுக்கு இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.